வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரியான ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ல நீங்க பாக்குற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல தான் ப்ராடக்ட் இருக்கும். இது வந்து அந்த ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ல ப்ராடக்ட்டை வச்சு கேப்சர் பண்ணிருப்பாங்களா பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஸோ ஒரு இமேஜ்ல இருந்து அந்த ப்ராடக்ட்டை மட்டும் தனியாக கிராப் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒர்க் பண்றதுக்கு வந்து இது மாதிரி வெப்சைட் வந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சர்ஸ் வந்து தேடுறாங்க. ஸோ ஃப்ரீலான்சிங் வெப்சைட் நிறைய வெப்சைட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் வெப்சைட்ல நீங்க சைன் அப் பண்ணி உங்க டேலண்ட்ஸ் உங்க ஸ்கில்ஸ் மூலியமா மணி ஏர்ன் பண்றது எப்படி சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ ஐ பட்டன்ல கொடுக்க பாத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ அதை மாதிரி பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் பண்ணி நீங்க வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1 மினிட்க்கு வந்து நீங்க வந்து ஒரு 500 rupees ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ தெளிவா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல் டீடைல் சொல்லியிருப்பேன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெப்சைட் பார்க்கலாம், தென் ஒரு சாஃப்ட்வேர் பார்க்கலாம். இந்த வெப்சைட் பாத்தீங்கன்னா கிளிப்பிங் மேஜிக் சொல்ற ஒரு வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட் நீங்க பார்க்கலாம், நீங்க கூகுள் சர்ச் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் இருக்கும் உங்க ஹோம் பேஜ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இமேஜ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து எந்த இமேஜ்ல இருந்து ஆப்ஜெக்ட் எடுக்கணுமோ அந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு வெப்சைட். ஸோ நம்ம இதுக்கு முடிச்ச உடனே நம்ம ஒரு சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். ஸோ நீங்க மொபைல்லேயே கூட நீங்க வந்து ஒரு இமேஜ்ல இருந்து அந்த ஆப்ஜெக்ட் கூட நீங்க வந்து கிராப் அவுட் பண்ணி எடுக்கலாம். சொல்லி தர போறோம் உங்களுக்கு. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து நீங்க பண்ண வேண்டியது வந்து ஒரு ஹாஃப் ஒர்க் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கல. நீங்க இந்த இமேஜ்ல இருக்க சப்ஜெக்ட் வந்து அதுவே டிடெக்ட் பண்ணி ஓரளவுக்கு ஒரு இமேஜ் கொண்டு வந்துருச்சு. நீங்க பார்க்கலாம் நீங்க ஸ்கிரீன்ல. இப்போ நீங்க பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பட்டனை வச்சு நீங்க வந்து எந்த பார்ட் வேணுமோ நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அன்செலக்ட் ஆயிரும். ஸோ நீங்க இந்த கிரீன் கலர் பிளஸ் ஐக்கான் இருக்கும். ஸோ இது நீங்க இதை வச்சு நீங்க எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ நீங்க அங்க வந்து லைன்ஸ் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிரும். நீங்க பார்க்கலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிருக்கும். ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒர்க் தான். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 லைன் வரைஞ்சிருப்போம், அதுக்குள்ள வந்து இந்த ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து இந்த பிளஸ் மைனஸ் ஐக்கான் வச்சு நீங்க வந்து கரெக்டா அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் டிராப் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து சாஃப்ட்வேர் பார்க்க போறோம். சாஃப்ட்வேர் என்னன்னு பாத்தீங்கன்னா போட்டோஷாப். ஸோ போட்டோஷாப்ல வந்து 2 ஸ்டெப் தான். உடனே வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ பாத்தீங்கன்னா ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஓப்பன் கொடுத்து உங்களுக்கு எந்த இமேஜ்ல இருந்து ப்ராஜெக்ட் எடுக்கணுமோ அந்த இமேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் வந்துடும். ஸோ நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது இல்லை. ஸோ மேல செலக்ட் ஆப்ஷன் இருக்கும். செலக்ட்ல போயிட்டு நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஷன் இருக்கு, செலக்ட் சப்ஜெக்ட், அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து செலக்ட் ஆயிரும். இந்த சப்ஜெக்ட் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த இமேஜ்ல இருக்க இந்த சப்ஜெக்ட் வந்து அதுவே அனலைஸ் பண்ணி அது ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது பாத்தீங்கன்னா நீங்க பாக்கலாம். ஸோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து அந்த பக்கத்துல அந்த 2 ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்க அந்த லேப்டாப்பை மட்டும் கிராப் பண்ணி எடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். ஸோ உங்களுக்கு சாஃப்ட்வேரும் நீங்க சொல்லி தந்துட்டேன். ஸோ 2 ஸ்டெப் தான் உங்களுக்கு. ஸோ போட்டோஷாப் வந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஸோ ஒரு இமேஜ்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி செப்பரேட் பண்ணி எடுக்குன்னு பார்த்திருக்கோம். ஸோ இது மூலியமா நீங்க எப்படி மணி பண்றதுக்கு பார்க்க போறோம். ஸோ இதுக்கு தேவையான வெப்சைட் என்ன பாத்தீங்கன்னா fiverr.com. ஸோ இந்த வெப்சைட் வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஸோ இந்த நம்ம சேனல்ல வந்து இதை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா எப்படி சைன் அப் பண்ணணும், எப்படி வந்து எல்லா ப்ராசஸும் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கறவங்க போய் பாத்துக்கோங்க. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இந்த fiverr.com உள்ள போயிட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் சர்ச் பண்ணுங்க. ஸோ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நிறையவே ஜாப்ஸ் பார்க்கலாம். நீங்க இந்த ப்ரொஃபைல்ல நீங்க பார்க்கலாம். நீங்க இவங்க வந்து ஒரு இமேஜ் போட்டிருக்காங்க. ஸோ நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க போட்டுருக்க தம்ப்நெயில். ஸோ இந்த தம்ப்நெயில் மாதிரி நீங்க வந்து ஒரு பக்கவான இமேஜ் வைக்கணும். ஸோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்க இமேஜ் அந்த அதே இமேஜ் பேக்ரவுண்ட் இல்லாம நீங்க வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க ஐ வில் ரிமூவ் பேக்ரவுண்ட் ஃப்ரம் இமேஜ் ப்ரொஃபஷனலி இன் 2 hours. ஸோ நீங்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ 1 நிமிஷம் கூட ஆகாது நீங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு. ரொம்பவே ஃபாஸ்டான ப்ராசஸ் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க பர்ஃபெக்டா பண்ணணும்னா மேபி ஒரு 5 minutes 10 minutes ஆகலாம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த ப்ரொஃபைல் போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இவங்க ப்ரொஃபைல் நீங்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து பேசிக் பிளான்ல வந்து 4 போட்டோஸ்க்கு வந்து 400 rupees வாங்குறாங்க. நீங்க பாத்துக்கோங்க 4 போட்டோஸ்க்கு வந்து 400 rupees வந்து பே பண்றாங்க. ஸோ இவங்க மட்டும் இல்லை, நீங்க பார்க்கலாம் இங்க இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மினிமம் அமௌண்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 தான் போட்டிருக்காங்க. ஸோ அதோட அதிகமா இருக்கே தவிர அதோட கம்மியா இல்லவே இல்லை. ஸோ நீங்க பாத்துக்கலாம். ஸோ 4 போட்டோஸ்க்கு வந்து இவங்க 400 பே பண்றாங்க. செமையான ஒரு விஷயம். நீங்க பார்க்கலாம் ஒரு 10 நிமிஷம் வேலைக்கு வந்து இவங்க வந்து 400 வாங்குறாங்க. ஸோ நீங்க பார்க்கலாம் 4 போட்டோஸ்க்கு வந்து 400. இது பாத்தீங்கன்னா 1 day டெலிவரி இந்த 4 போட்டோஸ்மே. ஸோ சோர்ஸ் ஃபைல், ஹை ரெசல்யூஷன், கமர்ஷியல் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து ஸ்டாண்டர்ட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 போட்டோஸ் வந்து 800 rupees வந்து போடுறாங்க. ஸோ 2 days டெலிவரி இது. அந்த பிரீமியம் பிளான் பாத்தீங்கன்னா 3 days டெலிவரி, 33 போட்டோஸ். ஸோ 33 போட்டோஸ் நீங்க பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2300 rupees வரும். செமையான ஒரு ஆஃபர். ஸோ நீங்க பார்த்தாலும் தெரியும். ஸோ நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, ஒரு போட்டோல பேக்ரவுண்ட் மட்டும் ரிமூவ் பண்ணா போதும். ஸோ அதுக்கான வெப்சைட் பார்த்துருப்போம், அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் பார்த்துருப்போம்.
ஸோ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து நீங்க எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். ஸோ ஃபீவர் வீடியோ பாருங்க, நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோல வந்து எப்படி ஒரு கிக் பிளேஸ் பண்றது, நீங்க எப்படி ஒரு ப்ரீமியம் பிளான் நீங்க பாத்துருப்பீங்க. ஸோ இந்த பேஜ்ல பார்க்கலாம். நீங்க பேசிக் ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் இது மாதிரி பிளான் நீங்க வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது, ஸோ நீங்க பண்ற ஒர்க்கு நீங்க எப்படி உங்க ஒர்க் சாம்பிள்ஸ் ஆட் பண்றது சொல்லிட்டு நான் வீடியோ தெளிவா போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் கிளியர் ஆயிரும். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு இமேஜ்ல இருக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றது மூலியமா நீங்க அதை போஸ்ட் பண்ணி நீங்க எப்படி மணி பண்றது பார்த்திருப்போம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆன்லைன்ல ஜென்யூனா மணி பண்ற வெப்சைட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்பா.